ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல் இட்ஸ் ஓகே பேபி. இன்றைக்கி அடரா குக்கியில் நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா இப்போது பீட்ரூட் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு பிக் சைஸ் பீட்ரூட் இப்படி நல்லா தோல் சீவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு ஒரு பீட்ரூட் தான் இது, நல்லா பிக் சைஸு, அதனால ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 1/2 கப்பு மில்க்கு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகரு, தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3 எடுத்திருக்கேன். தாளிக்க முந்திரி பருப்பு, திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அமுலியா பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமுலியா எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டு, பால், ஓட்ஸு, பால் பவுடர், சுகர் எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மிக்சர் ஜாரில் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பால் ஊற்றிக்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் செய்கிறது. சுகரையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கிரைண்ட் பண்ணிட வேண்டியதான். தண்ணினா ஆட் பண்ணக்கூடாது. கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கீயை ஆட் பண்ணிக்கிறேன். பாதி கீ போடுறேன், பாதி அப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த முந்திரியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரி திராட்சைலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். கோல்டன் கலரில் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எடுத்துடலாம். முந்திரி எடுத்துட்டு திராட்சையும் எடுத்துக்கிறேன். அழகாக பப்புள்ஸ் மாதிரி ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் அழகாக எடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கருகி போயிடும்.
முந்திரி பருப்பு திராட்சை நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை நம்ம ஃப்ரை பேனில் இப்போ ஊற்றிடலாம். ஸ்லோவாக ஊற்றுங்க, பேன் சூடாக இருக்கிறதுனால. அதுக்கு தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பீட்ரூட்டை இப்போ நான் ஃப்ரை பேனில் ஊற்றிட்டேன். இது மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு பீட்ரூட் ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தாங்க. இப்போ ஓட்ஸை சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஓட்ஸ் சேர்க்குறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓட்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரெடியாக ஒரு டயத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல நெய் கீ, அதை ஆட் பண்ணிக்குவோம். ஆயிலெலாம் போடக்கூடாது. இந்த ஸ்வீட்டுக்கு கீ மட்டும்தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் இந்த பதம் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. சூப்பருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?